ஒரு பையன் இப்போ எனக்கு சப்போஸ் பிடிச்சிருக்குன்னா அவன் சின்ன வயசு பையனாக இருந்தாலும் பெரிய வயசு பையனாக இருந்தாலும் எந்த ஏஜ் கேப்பில் நான் பார்த்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்றதை நான் போட்டு வாங்குவேன் சார். நான் ஐ எம் 22. ஸோ என்னை விட சின்ன வயசு பையன் யாராவது நான் வந்து பண்ணலாமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போட்டு பார்க்குற வேற கேள்வி நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்குது. என்ன சின்ன பையனா இருந்தா உங்களுக்கு எப்பவுமே வந்து கேர்ள் வந்து சின்னதாக தான் இருக்கணும், பையன் பெரியவனா தான் இருக்கணும்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு சார். அந்த கான்செப்ட்ல தான் அம்மாவும் திங்க் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியும் சார். அது மாம் வில் அக்செப்ட், அது எனக்கு தெரியும். இன் கேஸ் இஃப் ஐ லைக் அ காய் அண்ட் போய் சொன்னேன்னா ஷி வில் அக்செப்ட். என்ன உட்கார வச்சு பேசுவாங்க. அந்த ஃப்ரீடம் எனக்கு எங்க அம்மா கொடுத்துருக்காங்க. முதல்ல அவளை பேச விடுவேன் சார். நீ என்ன பேசணுமோ பேசு. முதல்ல நீ என்ன சொல்ல வரியோ சொல்லு. என்ன சொல்ல வர சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி சொல்லுவா அந்த மாதிரி சொல்லுவா. தெண்டுல்கர் அப்படி இப்படி என்னென்னமோ கதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏமா அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது இதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? 10 வயசு பெரியவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு 10 வயசு சின்னவனா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? பிரியங்கா சோப்ரா அந்த அதுல ஏன் நீங்க அதை ஏன் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதையே அவன் தம்பி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா அவன் நினைச்சிட்டு இருந்தாலும் யாரையாவது கூட்டிட்டு வந்தா ஒத்துப்பாங்க அம்மானா அது நடக்கவே நடக்காது. வாய்ப்பு இல்ல சார். அப்ப நான் தப்பான ஷோக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இன்ஷால்லா பாக்கலாம் சார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 வயசு அது ஒரு பிரச்சனையே கிடையாது சார். அது எல்லாம் பார்த்து முடிவு நீங்க எடுப்பீங்க. முடிவு வந்து இல்ல சார், அவளுக்கு பிடிச்சா மட்டும்தான் சார். அது வந்து அதுல நாங்க எப்பவுமே திடமா இருக்கிறேன். 2 வயசு பையனா உட்கார்ந்து பேசலாங்க. ஏதாவது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் அம்மா கிட்ட போய் பேசுவேன் சார். ஆனா நான் பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேஷுவலா பேசுறத பத்தி பாத்துட்டேன்.